الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يأمر بالعدل والإحسان إلى آخر الآية. ஒவ்வொரு ஜும்மாவுடைய குத்பாவுடைய இறுதியில் ஓதப்படக்கூடிய ஒரு வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அல்லாஹ் தஆலா நீதத்தை கொண்டு ஏவுகிறான். நீதம் அப்படிங்கிறது மார்க்கத்தினுடைய அடிப்படை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு நபிமார்கள் வந்ததுடைய நோக்கத்தை சொல்லி காட்டும் போது வமின் ஜூரில் அதியானி இலா அதிலில் இஸ்லாம், பல்வேறு அமைப்புகளுடைய அநியாயங்களிலிருந்து மக்களை காப்பாற்றி இஸ்லாத்தின் நீதத்தில் மக்களை ஒன்று சேர்க்கணுங்கிறதுக்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதாக சொன்னாங்க. ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படை, இஸ்லாத்துடைய நோக்கம், நபிமார்கள் வருகையின் காரணம் நீதம் நிலைநாட்டப்பட வேண்டும். நீதம் என்றால் கண்டித்து கொடுத்தாங்க. இந்த நீதம்ங்கிற அந்த வார்த்தையை பொதுவாகவே இந்த அரசர்களோட ஆட்சியாளர்களுடைய ஒப்பிட்டு பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் நீதம் அங்கே இல்லை, அது மட்டும் இல்லை. நீதம்ங்கிறது எல்லா மனிதர்களோடும் சம்பந்தப்பட்டது. சக மனிதன், அவர் குடும்ப தலைவராகவோ அல்லது நண்பர்களாகவோ, ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களாகவோ அனைத்து மக்களிடையுமே நீதங்கிற அந்த தன்மை தேவையுடைய ஒரு தன்மையாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதத்தை எங்கெல்லாம் கற்பித்து காண்பித்தார்கள் பார்ப்போம். ஒரு சமயத்தில் ஒரு சஹாபி தனது சிறு மகனை அழைச்சிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகனை அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்திட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய இந்த மகனுக்கு இன்னும் ஒரு அன்பளிப்பை வழங்கியிருக்கிறேன். ஒரு நிலத்தையோ அல்லது ஏதோ வீட்டையோ ஏதோ ஒரு சின்ன பொருளோ ஏதோ ஒன்று நான் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறேன் ரசூலல்லாஹ் அப்படின்னு யதார்த்த நிகழ்வை சொல்லிட்டாங்க. பதில் கேட்டாங்க, உங்களோட ஒரு மகனுக்கு நீங்க இந்த மாதிரி அன்பளிப்பு வழங்கிட்டீங்க, இதே மாதிரியா எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தீங்க? மற்ற பிள்ளைகளா இருக்காங்களே, அவங்களுக்குலாம் இதே மாதிரி இந்த மகனுக்கு கொடுத்துட்டீங்க, அதே மாதிரி கொடுத்தீங்களா? இல்லையா சொல்லலாம், அப்படி கொடுக்குற சொன்னாங்க. ஒண்ணு இந்த மகன்கிட்ட இருந்து கொடுத்த அன்பளிப்பை திரும்ப வாங்கிடுங்க, இல்லைன்னா இதே மாதிரி அன்பளிப்பை உங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுங்க. இதுதான் இங்கே இருக்கு நீதம். இதங்கிறது ஏதோ அரசர்களோட இல்லை. ஒரு அத்தா மகன்கிட்ட ஒரு அன்பளிப்பு வழங்கணும்னாலும் அவர் இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியாது. கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும், இல்லைன்னா யாரும் கொடுக்காத நிலை இருக்கணும். இதுதான் மாற்றம் காட்டிய நீதம். இன்னும் பகவான் சொல்றது எவ்வளவு சாதாரண இடங்கள்ல நீதம் இருக்கிறதுங்கிறத வலியுறுத்தினாங்க. ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவருடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். ஒரு சஹாபியுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். ஆனால் அங்கு ஒரு சின்ன குழந்தைகள், அந்த குழந்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டாங்க. நபியவங்க கூட ஏதோ விளையாட்டா இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ள அந்த வீட்டு பெண்மணி இருந்தாங்க. உள்ள பெண்மணி இருந்து கொண்டு சொன்னாங்க, அந்த குழந்தைங்க நபியவங்களுக்கு தொந்தரவு ஆயிடுவாங்களோ அப்படின்னு பயந்து கொண்டு அந்த பெண்மணி கூப்பிடுறாங்க. அந்த குழந்தைகள்கிட்ட சொன்னாங்க, நான் நீங்க வாங்க, நான் உங்களுக்கு இனிப்பு வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை கூப்பிட்டு சத்தமிட்டு அந்த பெண்மணிகிட்ட சொன்னாங்க, நீங்க உங்க குழந்தைய இனிப்பு கையில வச்சிருக்கிறேன் வாங்கன்னு கூப்பிடுறீங்க. ஒருவேளை அப்படி இல்லாம சும்மா வரணுங்கிறதுக்காக பிள்ளைகளை அப்படி அழைச்சிருந்தீங்கன்னாலும் இது மோசடியாகும். இதை என்ன செய்யக்கூடாது? குழந்தைகளை கூப்பிடுறதாலும் இந்த ஒரு காரணம்
சாதாரண விஷயம். ஒரு இனிப்பு வச்சிருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கல, அது அப்படி உண்மையில இல்லை அப்படின்னாங்க, இது மோசடி. ஒரு வார்த்தையோடு இணைந்தது இந்த நிகழ்வு. இது போக அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்து மக்களுக்கு மத்தியிலே எவ்வாறு தீர்ப்பளிக்கிறோம், மக்களுக்கு மத்தியில தீர்ப்பளிக்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நீதமாக நடக்கணும் கரிசல்லாவுடைய சொல்லுவாங்க. பல நேரங்கள்ல பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல நீதத்துக்கு மாற்றமாக நடக்க வேண்டிய நிர்பந்த நிலைகளிலேயும் நபிசல்லாவுடைய சொல்லப்பட்டு நீதமாக நடந்து கொண்டிருக்கிறார். மதீனால ஒரு உயர்ந்த குல பெண்மணி ஒருத்தவங்க திருடிடுவாங்க. திருடிட்டா மார்க்கத்துடைய சட்டம் என்ன? அவர்கள் 10 திருடத்துக்கு அதிகமான பொருள் திருடப்பட்டால், அதை விட குறைவான பொருளுக்கு திருட்டுக்கு தண்டனை இல்லை. 10 திருடத்தை விட அதிகமான பொருள் திருடப்பட்டால், உதாரணமாக 10 திருடத்துக்கு 1000 இன்னைக்கு மதிப்பு போட்டோம்னா 2500 ரூபாய். அந்த 10 வெள்ளி காசுக்கு அதிகமாக திருடப்பட்டால், ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியிலிருந்து, வீட்டில இருந்து அல்லது ஒரு மனிதர் பக்கத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் திருடிட்டார் அப்படின்னா அவருடைய கை வெட்டப்படணும். அவருடைய கை, அவர் மணிக்கட்டு வரைக்கும் கையை வெட்டுறது மார்க்க சட்டம். இது மார்க்கத்தில் சமூகத்தில் திருட்டு இல்லாம ஆகிறதுக்கு இந்த சட்டம் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்குது. இது ஒரு மார்க்கத்தில் உள்ள ஹக்கு, இது அடிப்படை சட்டம். இதை யாரும் மாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகது ஃபக்தஉ ஐதியஹுமா. ஆணோ பெண்ணோ திருடி விட்டால் அவர்களுடைய கைகளை வெட்டுங்கள். இது குர்ஆனுடைய வசனம். இதை யாரும் மாற்ற முடியாது. இந்த வசனம் இருக்கு. மதீனாவினுடைய ஒரு உயர்ந்த குல பெண்மணி திருடிட்டாங்க. திருடினது தண்டனை வழங்கும். இப்போ 2 சீக்கிரம் ஒன்று தண்டனை அந்த பெண்மணி அனுபவிக்கணும், அது ஒன்று. 2வது, அந்த குல பெண்மணி திருடி கைப்பற்றப்பட்டாங்கன்னா அந்த குலம், அந்த சார்ந்த, அந்த கோத்திரம் சார்ந்த எல்லா மக்களுக்குமே அது ஒரு கேவலம். அது அவங்க அந்த குல மக்களால் தாங்கி கொள்ள முடியாது. இப்போ நேராக நபிசுல்லாஹு வர்றாங்க. அதற்கு முன்னாடி இன்னொரு முயற்சி பண்ணுறாங்க. நபிகளுடைய பிரியமானவர் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, நபியுடைய வளர்ப்பு மகன். சின்ன வயசுல இருந்து எடுத்து அவங்கள வளர்த்து கொண்டிருக்காங்க. நபிகளுக்கு ரொம்ப நேசமான வளர்ப்பு மகன் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மாதிரி எங்களுடைய குல பெண்மணி திருடிட்டாங்க, நீங்க போய் நபியோட பேசி அது ஏதாவது தண்டனை ஏதாவது மாற்று வகையில் ஏற்படுத்துகிறேன். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. யார் சொல்லா, இந்த மாதிரி இந்த பெண்மணியை கையை விட்டாரேன், அந்த பெண்மணி கண்ணியமான குலம் சார்ந்த பெண்மணி, அவங்க அது அந்த கோத்திர மக்களே அதிருப்தி ஆகுவாங்க, இது சரியாக இருக்காது யார் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாஷவங்க மறுத்தாங்க. அதுன்னு சொன்னாங்க, அவங்க குல பெண்மணி கைவெட்டப்பட்டா கேவலம்னு சொல்லி நீங்க எவ்வளவு சொல்றீங்க? ஒருவேளை நான் நபி, என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டிடுவேன். அது எந்த விதமான மாற்று நிலைப்பாடோ மாற்று யோசனையோ வராது. ஐயோ அல்லாஹ்வுடைய ரசூலாச்சு, ரசூலுடைய மகளாச்சு அப்படின்னா எனக்கு யோசனை வராது. என் மகன் திருடினாலும் நான் கையை வெட்டுவேன். அவர்களும் திருடிட்டாங்க, கை வெட்டப்படும் சொன்னாங்க. இது நிர்பந்தமான சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்தில் நீதமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அதே நிலைகள் அடுத்தடுத்து வந்த சஹாபாக்கிட்ட நீதமாக நடக்கிறதுனா என்ன அப்படிங்கிற விஷயத்த அழகான முறையில் அடுத்தடுத்த ஆட்சி செய்ய சஹாபாக்கள் சமூகத்துக்கு காமிக்கிறாங்க. நபிஸல்லல்லாஹு சொல்ற காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி 2 வருட ஆட்சி தான். ஆனால் பல நல்ல நிலைகளை உருவாக்குறாங்க. அவங்களுடைய காலத்துல இஸ்லாமிய மக்களுக்கு 3 விதமான பிரச்சனை வந்துச்சு. ஒரு பக்கத்துல முஸ்லிம்கள் முர்த்ததாய் கொண்டிருந்தாங்க, நபியோக வஃபாத் ஆயிட்டாங்க, இனிமே இஸ்லாம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் முர்த்ததாய் கொண்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் நாங்கள் ஜகாத்தை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் முசைலமா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஒரு நபின்னு வாதிட்டு தனக்கு ஆள் சேர்த்து கொண்டிருக்கிறார். இது மாதிரியான பல பிரச்சனைகள் அந்த அபூபக்கர் ஆட்சி காலத்தில் வச்சு எல்லா பிரச்சனைகளையும் அபூபக்கர் ஆட்சி செய்யணும். அவங்களுடைய காலகட்டத்தில் சாதாரண மக்களோட எவ்வளவு நீதமாக நடந்து வந்தாங்க பார்க்கணும். ஒரு நாள் பைத்துல் மால்ல ஒரு கிட்ட செல்வம் இருக்குது. இந்த செல்வத்தை நாளை காலையில் பங்கிடணும்னு சொல்லி மக்களுக்கு ஏறாக செய்யப்பட்டது. மக்கள் எல்லாம் அந்த பொருளை பங்கிட்ட பொருளை வாங்குறதுக்காக வர்றாங்க. வரக்கூடிய சமயத்தில் சில ஒட்டகங்கள் இருக்கு. இந்த ஒட்டகங்களை பார்த்து பிரித்து கொடுக்கறதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒட்டகம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ள நுழையலாம், அந்த மந்தைக்குள்ள நுழையலாம். ஒரு நபர் அவருக்கும் தனக்கு அந்த ஒட்டகம் பெற வேண்டும்ங்கிற ஆசையில ஒட்டக கயிறோட வீட்டில இருந்து ஒட்டக கயிறு எடுக்கணும், ஒட்டக கயிறோட அந்த மந்தைக்குள்ள நுழைச்சிருவாங்க. ஒரு ஆசை கவுட்டர்லாம் இந்த செயல் நடக்கக்குள்ள இவர் ஏன் இவ்வளோ அவசரப்படுறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்துல ஒரு அடி அடிச்சுவாங்க. கையில் இருக்கக்கூடிய ஒரு கயிறால அவங்கள ஒரு அடி அடிச்சுவாங்க. அதுக்கப்புறம் பங்கீடுகள்லாம் நடக்கும், பங்கீடுகள்லாம் முடிஞ்சிடும். அபூபக்கர் அதே சிந்தனை, ஒருத்தர் அடிச்சிட்டோமே செட்டிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு இதே சிந்தனை அபூபக்கர் எல்லாத்தையும் பங்கீடு முடிஞ்ச உடனே அந்த ஒரு வாலிபர் ஒருத்தர் வந்துட்டார். அவரை அடிச்சுட்டாரு. யார் அந்த வாலிபரை கூட்டிட்டு வந்த உடனே அபூபக்கர் அந்த வாலிபர் வர்றாரு. அந்த உடனே அபூபக்கர் என்ன ஆவாங்க, நான் அவங்களை எப்படி அடிச்சேனோ அதே மாதிரி நீங்கள் திரும்பி அடிங்க. உமர் பக்கத்தில் சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் அடிக்கக்கூடாது, ஒரு ஹலீஃபா அடி வாங்கப்படுறதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது மாதிரி நான் இருக்கிறாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் இவர் என்னை அடிப்பேனும் அது நின்றாங்கன்னா நீங்கள் எதுவும் காப்பாற்ற வருவீங்களா? அபூபக்கர் திரும்பி கேட்குறாங்க. உமர் விடையை கொடுக்குறாங்க. அப்புறம் உமர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அடி வாங்க வேணாம், ஆனால் அவரை மன திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஏதாவது செல்வத்தை அவருக்கு கொடுத்துருங்க. இப்போ கேட்குறாங்க வாழ்க்கை உனக்கு என்ன கவலை? அவர் எனக்கு அந்த ஒட்டகத்தை கேட்குறாங்க. அடுத்து ஒரு 5 தீனார் 5 தங்க காசுகள் அந்த அடிமையில கேட்டு வாங்கி வர சொல்லி அந்த 5 தீனார் 5 தங்க காசுகளை கொடுத்து அவங்க சந்தோஷப்பட்டு திருப்தி படிக்கிறாங்க. கண்டிப்பாங்களே ஒரு ஆட்சியாளர் அவர் சின்ன அடி அடித்ததுங்கிறது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. ஆனால் அதில் இருந்த அந்த பயம், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்கிட்ட போய் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அந்த பயம். அடுத்து வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறோம், அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு நீதம் இருந்துச்சு. சமயத்தில் மஸ்ஜித் நபியினுடைய விரிவாக்க பணி நடந்து கொண்டிருந்த சமயம். மஸ்ஜித் நபிங்கிறது ரொம்ப சிறிய ஒரு பள்ளி. ஆனால் காலங்கள் போக 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 விரிவு செய்யப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் மஸ்ஜித் நபவி விரிவாக்க பணி நடக்குது. விரிவாக்க பணி நடக்கக்கூடிய அந்த இடத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீடு இருக்கு. அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டு பேசுறாங்க. ஒவ்வொரு யார் யார் வீடெல்லாம் இங்கே நிலப்பகுதியில் வருதோ எல்லாத்தையும் பேசி பேசி அவங்கள்ட்ட உள்ள அந்த நிலத்தை கையகப்படுத்திட்டு பள்ளியை விரிவாக்குறதுக்கான பணி நடக்குது. அப்பாஸ் ரலியல்லாஹு வீடு இருக்கு இடையில. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, ஒன்று பள்ளிவாசலுக்காக உங்கள் வீட்டுடைய அந்த நிலத்தை அன்பளிப்பாக கொடுத்துருங்க, இல்லையா இதுக்கான என்ன தொகைன்னு சொல்லுங்க, அந்த தொகையை பைத்துல் மால்ல இருந்து கொடுத்து அந்த நிலத்தை பைத்துல் மால்ல வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டையும் மறுத்துறாங்க. மறுத்த உடனே இது பெரிய ஒரு பிரச்சனையான பள்ளிவாசல் பெரிசாக்கப்படணும், இவங்க நிலத்தை கொடுத்தாங்கன்னா அந்த முறையா அழகான முறையில் சரியாக நடக்கும். கொடுக்குறவர் மாட்டே மறுக்கிறாரு, கேட்கறது ஹலீஃபா. இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் பெரிய போய் பேச்சு சொல்லி பேருக்கு கடைசியில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த வழக்கு விஷயமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த வீட்டை கொடுக்க விருப்பம் இல்லை, உமர் தொடர்ந்து என்னை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நிலத்தை கொடுக்க கொடுக்கலையா கேட்குறேன். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதெல்லாம் சாதகமான நிலை, இது இந்த நிலத்தை அவர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, எந்த ஒரு பள்ளிக்கான விரிவாக்க பணியாக இருந்தாலும் சரி அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அதோடு சேர்ந்து உபை இப்னு கஅப் ஒரு நினைவு சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டும்போது ஒரு பகுதியில் செவர் கட்டி முடிப்பாங்க, அந்த செவர் இடித்து விழுந்துடும், திருப்பி கட்டுவாங்க, திருப்பி இடித்து விழுந்துடும். பிறகு அல்லாஹ்
இடமெல்லாம் அவர் விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க முறையாக அது சுவர் நிற்காது என்பதான் அல்லாஹ் வழி கொடுக்குவான். அந்த அடிப்படையில் இந்த நிலம் அப்பாஸுடைய அவர்களோடு மஸ்ஜித் நபவியே விரிவாக்கப்படியாக இருந்தாலுமே கூட என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது என்பதாக உபயோகம் காவலுடைய எல்லாம் தீர்ப்பளிச்சுவாங்க. பிறகு உமரடி எல்லாம் அந்த செயல்பாடை விடுவாங்க. சில காலத்துக்கு பிறகு அப்பாஸுடைய எல்லாம் தாமாக முன் வந்து அந்த நிலத்தை வைத்தல் மாநில செய்வாங்க. தானாக வைத்தல் மாநில அமெரிக்காவாங்க. எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, மஸ்ஜித் நபவியுடைய காரியமாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு முஸ்லீமுடைய நிலத்தை அபகரிக்கிறதுக்கு ஒரு ஆட்சியாளருக்கும் அனுமதி கிடையாது. செயல்பாடுகள், அன்றாட செயல்பாடுகளில் சக மனிதனுக்கு அநியாயம் ஆயிடக்கூடாதுங்கிறதுல வைக்கக்கூடிய சமயத்திலே ஒரு நாள் கடைவீதியில் போய் கொண்டிருக்கிறாங்க. கடைவீதியில் போகிறது அவங்களுடைய அன்றாட பழமையாக இருந்துச்சு. ஆட்சி காலத்தில் கடைவீதியில் போய் நிலைகுறைகளை மக்களுடைய நிலைகளை பார்க்குறது. ஒரு நாள் கடைவீதியில் நடந்து போய் கொண்டிருக்காங்க. சலமத்து அக்பர் ரலியல்லாஹு வந்தவங்க அந்த கடைவீதியின் பாதையில் நடுப்பாதையில் போய்கொண்டு நடுப்பாதையில் போகிறாங்க. ரோட்டில் ஓரமாக போகிறாங்க. இது போகிறவங்களுக்கு இடத்துல இந்த ஓரமாக நடக்க வேண்டியதானே, நடுவையாக நடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த ஒரு சின்ன சாட்டையால் அவங்கள ஒரு வேட்டை அடிச்சிடறாங்க. அடிச்சுட்டாங்க. அவங்க ஓரமாயிட்டாங்க. இது ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு நிகழ்வு முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு வருடம் கழிச்சு இந்த சலமத்து அக்பர் ரலியல்லாஹு வந்தவங்க ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக உமர் ரலியல்லாஹு சந்தித்து பயணம் சொல்றதுக்காக வர்றாங்க. இந்த மாதிரி அமீருல் முஃமினீன் அவங்களே நான் இந்த மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவாசம் வந்து பயணம் சொல்லியிருக்கிறோம். இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு ஒரு 600 திருகத்தை எடுத்து கொடுத்து இதை வச்சு கொள்ளுங்க, பயண செலவுக்கு இதை வச்சு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க, நான் ஒரு நாள் உங்களை அடிச்சுட்டு எனக்கு தெரியாமல் அதுக்காக தான் நான் 600 திருகத்தை கொடுத்தேன். இப்போ சலமத்து அக்பர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, இப்படியா நீங்கள் என்னை அடிச்சிட்டீங்களா, எனக்கு அது ஞாபகம் இல்லையே, ஏன் இதுக்கு கொடுக்கணுமா, நான் அதை ஒரு பொருட்டாவும் அடிக்கிறேன், எனக்கு இப்போ அது ஞாபகம் இல்லை, நீங்கள் அடிச்சுட்டே எனக்கு ஞாபகம் இல்லையே. மறுநாள் பதிலுக்கு சொல்லுவாங்க, நான் அதை மறக்கலை. அடிவாங்க நீங்கள் மறந்துட்டீங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அடித்த நான் அதை மறக்கலை, எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, நீங்கள் இந்த 600 திருகம் வச்சு கொள்ளுங்க என்பதாக நீதம் அப்படிங்கிறது மார்க்கத்திய ஒரு அடிப்படைகளில் ஒரு நீதங்கிறது அரசர்களோடு சம்மந்தப்பட்டது, ஆட்சியாளர்களோடு சம்மந்தப்பட்டதில்லை. அன்றாட வாழ்க்கையில் நாம் பிற மக்களுக்கு அநியாயம் செய்யாமல் வாழ்வதும் மார்க்கம் சொன்ன நீதத்தில் கட்டப்பட்டது. எல்லா செய்வாங்க.